அன்பு இருந்தால் போதும் அகிலத்தையும் ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பை மனதார கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா கடக ராசி தான். ஏன்னா இங்கே மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள். வெளியில் பார்க்க ரொம்ப மென்மையாக தெரிந்தாலும் கூட மனதுக்குள்ளே மிகப்பெரிய தைரியம் வைத்திருப்பாங்க. ஆனால் அது வெளியில் தெரியாது. வெளியில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு குடும்பம் தான் உலகம். குடும்பத்தை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் உறவுக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாரும் எதுக்கோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருவரை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எது வேணாலும் இவங்களுக்காக செய்யலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் வேண்டுமானாலும் இவங்களை நம்பி போகலாம். ஏன்னா ரொம்ப நம்பிக்கையானவங்க, எல்லாருடைய உணர்வுகளையும் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள். அதே நேரத்தில் என்ன வேண்டுமோ அதை உணர்ச்சி பூர்வமாக செய்யக்கூடிய, ஒரு அன்பாக செய்யக்கூடிய, ஒரு தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடிய ஒரு அருமையான நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி என்பர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி இவங்களை பற்றி சொல்லலாம். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு தெரிந்த கடகராசி அன்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்களுடைய இயல்புகளும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக குறிப்பாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கடகராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா செடி வைக்கிறது, மரம் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லலாம். பொதுவாக மகர ராசி என்பர்கள் எப்பவுமே செடி வைக்கிறது, மரம் வைக்கிறது எல்லாம் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு செடி திடீர்னு வைக்கிறாங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கவனமாக பார்த்துப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப அக்கறையோடு அந்த செடியை வளர்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ அன்பாகவும் அக்கறையாகவும் தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டுக்கிறியே, அது நாளைக்கு உனக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு கூட யதார்த்தமாக நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம அன்பை காட்டும்போது அது பெருசாகி நமக்கு நிழல் தரும், நிறைய காய்கனிகளை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி என்பர்களுடைய ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பெடுத்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய மனதையும் உணர்வையும் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனோதிடம் படைத்தவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. மன நிம்மதி போன்ற விஷயங்களில் பாரம்பரிய ஜோதிடமான வேத ஜோதிடத்தில் இந்த மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகம் அப்படின்னாவே பாசம், தாய்ப்பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடிய நபர்கள், உணர்ச்சி பூர்வமாக எல்லாரையும் அணுகக்கூடியவங்க. அதே நேரத்தில் இவங்கக்கிட்ட நெருங்கிறது, பழகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு உணர்வு உடைய ஒரு நபர்களாக இவங்க செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவாங்க. பெரும்பாலும் இவங்களுக்கு வெளியில் போய் வேலை செய்கிறத விட வீட்டுக்குள்ளேயே ஏதாவது வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதன் பிரகாரம் வேலையை தேடக்கூடிய ஒரு நபர்களாக, குறிப்பாக தாய் தந்தையார் பாரம்பரியமாக ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களா நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். தாத்தா பாட்டி விவசாயம் செஞ்சாங்கன்னா கடகராசி என்பர்களும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பாரம்பரிய தொழிலில் தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்தணும், அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். நீங்களும் அப்படி தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க.
இந்த கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சமாகிறார். இந்த காலகட்ட கிரக அமைப்பு குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சமாக இருக்கிறார். ஒரு தனக்காரகன், ஒரு சுப கிரகம் உச்சமாக உங்களுடைய ராசியில் இருக்கும்போது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு அப்படிங்கிறதுனால நல்ல ஞானமுடையவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமுடையவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் செல்வ செழிப்பே இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை சேர்க்கக்கூடிய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான நபர்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பிறக்கும்போது ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் சின்னதாக ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தோம், ஆனால் படிப்படியாக முன்னேறி வில்லை வீடு கட்டினோம், தாட்சி போட்டோம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த கடக ராசியில் செவ்வாய் வந்து நீச்சமாகிறார். செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறதுனால மனதுக்குள்ளே ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பய உணர்வு போல் ஒரு உணர்வு இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கூச்ச சுபாவம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க இந்த கடகராசி நண்பர்கள். அதே நேரத்தில் இவங்களுக்கு மனோதைரியம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். செவ்வாய் வந்து இங்கே நீச்சமாகிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயங்குவாங்க ஸ்டார்டிங்கில் பேசுகிறதுக்கு. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூவாக பேசுவாங்க. ஸ்டார்டிங்கில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, ஒரு தயக்கப்படுவாங்க. ஒரு புதிய நபர்கிட்ட பேசுனா கூட கொஞ்சம் கூச்சப்பட்டு நிற்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில், உங்களுடைய உறவுகள் பக்கத்தில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. வேத ஜோதிடத்தில் இந்த மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்மளுடைய கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் எல்லோருக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் இந்த கடகராசிக்கு பார்த்திங்கன்னா விருச்சகமும் மீனமும் வந்து நல்ல நண்பர்களாக இருக்கிறதுக்கான, நல்ல வாழ்க்கை துணையாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். நீங்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கூட பெரும்பாலும் விருச்சகம், மீனம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கிறது, வாழ்க்கை துணையை அமைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து வந்து பெரும்பாலும் இந்த 2 ராசிக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்குள்ள ஒரு மன இருக்கும், புரிதல் உணர்வு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்களாம் இந்த 2 ராசிக்காரங்களும் இருப்பாங்க. மற்றவங்கள்லாம் ஓரளவுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட இவங்க வந்து உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பெரும்பாலும் இந்த கடகராசிக்கு யாருனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும். குறிப்பாக எந்த ராசிக்காரங்களால் சின்ன சின்ன மோதல் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மேசத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி உங்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மேச ராசிக்கு எப்போவுமே ஒரு உறவுக்கிட்ட பழகிட்டாங்க, ஒரு நண்பர்கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா இவங்க உணர்ச்சி பூர்வமாக ஆள் மனதிலேருந்து நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்க கூட சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த அந்த பிரிவு உணர்வு வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசிக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்க்கும்போது உணவு சம்பந்தமான எல்லா தொழிலுமே இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும். வீடு, குடும்பத்துக்காக சேவை செய்கிறது, அதே மாதிரி கல்வி சார்ந்த தொழில், ஆசிரியர் தொழில், மருத்துவம் சார்ந்த தொழில், ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது, சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் செய்கிறது, பொதுமக்கள் தொடர்பான எந்த சேவையில் எந்த சமூக சேவை செய்கிறதா இருந்தாலும் பொதுமக்கள் தொடர்புடைய எல்லா விஷயங்களுமே இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருவருடைய உணர்வுகளை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்புடைய எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய கடகராசிக்கு ஏற்றது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மக்களுடைய உணர்வுகளை புரிந்துக்கிட்டு அவங்க செயல்படுவாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள் யாராவது கடகராசியில் இருக்காங்க, அவங்க அரசியலில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது
குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வர இருக்குது. நிறைய உதவிகளும் நீங்கள் செய்வீங்க. அதே நேரத்தில் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வேலை தேடிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதுசாக ஒரு முக்கியமான பொறுப்பு ஏதாவது கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, திடீர்னு சம்பள உயர்வு எடுத்து முக்கியமாக ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் கிரக அமைப்பு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் கவனித்து அந்த திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக ஒரு சில வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கடனை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போய் நிற்கிறோம்ப, வசூலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்த வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பழைய கடன் எல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மக்கள் தொடர்பாக எந்த விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இ சேவை மையம் வைத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உணவு சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும். முன் அனுபவஸ்தர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய உதவிகளும் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பண வாய்ப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்க வேண்டாம். உங்களுடைய திறமையும் உங்களுடைய உழைப்பையும் நம்புங்க. அடுத்தவங்களை நம்பி இறங்குறத விட உங்களை நம்பி நீங்கள் இறங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாத கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு யாராவது உறவுகள் வருவாங்க, அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த ஆவணி மாதம் பணம் தொடர்பான விஷயத்தில் குறிப்பாக யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த முன்ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இடைஞ்சலாக அமையறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு வெளி உறவுகளால் சின்னதாக செலவு வரலாம். அல்லது திடீர்னு பார்த்திங்கன்னா வெளி உறவுகளால் ஏதாவது மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய சேமிப்பு ஒரு பக்கம் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குடும்பத்துக்கு மத்தியில் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மன வலிமையை அதிகப்படுத்துங்க. மற்றவங்க கவனிக்காத ஒரு சிறிய விஷயத்தை கூட நீங்கள் கவனித்து ஒரு உன்னிப்பாக உற்று நோக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிவெடுங்க. யாராவது உங்களை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கஷ்டத்தில் நீங்களும் பங்கெடுத்துக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் தான். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே உன்னிப்பாக கவனித்திங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மேம்போக்காக விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி என்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு முறை இந்த ஆவணி மாதத்தில் போய் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நெய்வேத்தியமாக ஒரு சர்க்கரையோ அல்லது குங்குமமோ அல்லது மஞ்சளோ வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட இந்த கடகராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு